அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி சமீபத்தில் நடத்தின ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எப்படி கேள்வி கேட்பாங்க, நம்ம அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பழைய கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் செக் பண்ணுறப்ப சிஏ ஒமிட் பண்ணிடுவீங்க. ஏன்னா பழைய கொஸ்டினாக இருக்கும், அதனால் சிஏ ஒமிட் பண்ணிடுவீங்க. நீங்கள் சிஏ பார்க்கணும் அப்படின்னா கடந்த ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு 2 மாதத்துக்குள்ள எக்ஸாம்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்குரிய பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதில் எத்தனை கொஸ்டின்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஇஏயின் தற்போதைய தலைவர் யார்? ஸோ ஐஏஇஏயின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகியா அமோனா. ஸோ யூகியா அமோனா அப்படிங்கிறவங்க ஐஏஇயோட தற்போதைய தலைவராக இருக்கிறாங்க. ஐஏஇஏ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஸோ ஐஏஇஏ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம். இதோட தலைவராக இந்த யூகியா அமோனா டிசம்பர் 2009 இருக்கார். ஸோ ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர், டிசம்பர் 2009 இருக்கார். அப்புறம் ஏன் இது நடப்பு நிகழ்வுகள் கேட்டுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமான நடப்பு நிகழ்வு வந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதத்துலையும் செப்டம்பர் மாதத்துலையும் ஒரு 2 நடப்பு நிகழ்வு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27th ஃபியூசன் எனர்ஜி கான்ஃபரன்ஸ். ஸோ 27th ஃபியூசன் எனர்ஜி கான்ஃபரன்ஸ் அக்டோபர் மாதத்தில் நம்ம இந்தியாவில் குஜராத்தில் காந்தி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்திருக்குது. ஸோ 27th ஃபியூசன் எனர்ஜி கான்ஃபரன்ஸ். ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஏஇஏ. ஓகேங்களா, அதை ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த ஐஏஇஏ. இந்த கரண்ட் அஃபேர் படிக்கிறப்ப இந்த ஐஏஇஏ பற்றி நீங்கள் டீட்டெயில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்கள் போடலாம். ஸோ அந்த கரண்ட் அஃபேர் பார்க்குறப்ப இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது ஐஏஇஏ. ஸோ ஐஏஇஏ பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, அதோட தலைமையகம் என்ன, அதோட தலைவர் யார், இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆன்சர் போடலாம். ஓகேங்களா. ஸோ அக்டோபர் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் செப்டம்பர்லேயும் ஒன்று நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62 அதாவது 62வது ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஐஏஇஏ. ஸோ 62வது ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஐஏஇஏ வியன்னா ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்குது. ஸோ இந்த ஐஏஇஏ அப்படிங்கிறது ஒரு பன்னாட்டு அணுசக்தி முகமையகம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். இதோட தலைமை இடம் வியன்னாவில் இருக்குது. ஸோ இதோட தலைமையகம் வியன்னா ஆஸ்திரேலியா இருக்குது. இந்த அமைப்பு எதுக்காக ஃபஸ்ட்டு உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு இல்லையா, அப்போ அணுசக்தியோட தாக்கத்தை பார்த்து நிறைய மக்கள் பொதுமக்கள் ரொம்ப பயந்தாங்க. ஸோ அணுசக்தி நல்ல விதத்தில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த ஐஏஇஏ தொடங்கினாங்க. எந்த வருடம் தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 29, 1957 தொடங்கினாங்க. ஸோ ஜூலை 29, 1957 தொடங்கினாங்க. இந்த செப்டம்பர் நடந்த நடப்பு நிகழ்வு, அதாவது 62வது ஜெனரல் கான்ஃபரன்ஸ் ஐஏஇஏ நடந்துச்சு இல்லையா, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா ஒரு 4 ரியாக்டர்ஸ், அதாவது ஒரு 4 உலைகளை அவங்க சொல்கிற அதை பாதுகாப்பு அடிப்படையின் கீழே வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் சொல்லியிருந்தாங்க இந்த செப்டம்பர் மாத நடப்பு நிகழ்வில். இந்த ஐஏஇயோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுசக்தி அமைதி வழி பயன்பாட்டினை ஊக்குவிக்கவும் அணு கருவியின் இராணுவ பயன்பாடுகளை தடுக்கவும். ஸோ இதுதான் இதோட முக்கியமான வேலை, முக்கியமான நோக்கம் அப்படி சொல்லலாம். ஸோ என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரைமுறைகளை சோதித்தல். ஸோ என்னென்ன கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்கிறது இவங்களோட வேலை. ஓகேங்களா. அடுத்து அணுக்கதிர் வீச்சிலேருந்து மக்களை பாதுகாப்பது. ஸோ அணுக்கதிர் வீச்சிலேருந்து மக்களை பாதுகாப்பது இதுதான் இவங்களோட முதன்மையான குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அமைதி வழியில் அணு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு உலகின் முன்னோடியாக இது திகழும். ஓகேங்களா. அடுத்து இது இது ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதன் கீழே ஒரு 159 உறுப்பு நாடுகள் இருக்குது. ஸோ இந்த அமைப்பு கீழே ஒரு 159 உறுப்பு நாடுகள் இருக்குது. இந்த அமைப்பு கீழே சேரணும் அப்படின்னா அவங்க ஒரு 2 ஒப்பந்தம் பண்ணணும். என்ன அப்படின்னா அணுசக்தி ஒப்பந்தமும் அடுத்து அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தையும் இவங்க கையெழுத்து போடணும். இப்போ இந்தியா சேருது அப்படின்னா அவங்க இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் அவங்க சேர்த்துக்குவாங்க. இதில் 2 நாடுகள் விடுவிக்கப்பட்டிருக்குது, அதாவது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகொரியா அவங்களோட அந்த பாதுகாப்பு கீழே அவங்க வரலை. அவங்க நிறைய அணு ஆயுத சோதனைலாம் நிறைய பண்ணுறதுனால அவங்கள நீக்கிட்டாங்க, வடகொரியாவிலேருந்து நீக்கிட்டாங்க. அடுத்து கம்போடியா அவங்களே 2003 நாங்கள் இதுலேருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 2009 மீண்டும் அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, இப்போ ஐஏஇஏ பற்றி தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அது சம்மந்தமாக என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்துக்கலாம். ஓகேங்களா.
ஸோ அடுத்து வந்து பாருங்க, உயர்கல்வியின் தரத்தை உயர்த்த மத்திய அரசால் தொடங்கப்பட்ட பணி எது? ஸோ உயர்கல்வியின் தரத்தை உயர்த்த மத்திய அரசால் தொடங்கப்பட்ட பணி எது? இதில் ஆப்ஷன் பாருங்கள். இந்த ஆப்ஷனில் முத்ரா கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நாசா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அடுத்து இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கிருவீங்க. இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருசா. ஸோ ருசா அப்படிங்கிறது இந்த உயர்கல்வியோட தரத்தை உயர்த்த மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு பணி அப்படி சொல்லலாம். ருசாவுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய உச்சார் சிக்ஷா அபியான். ஸோ ராஷ்ட்ரிய உச்சார் சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது தான் இந்த ருசா அப்படிங்கிறக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் அப்படி சொல்லலாம். இது வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 தொடங்கப்பட்டது. ஸோ இது வந்து 2013 வந்து தொடங்கப்பட்டது. இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன், அதாவது மேல்நிலை கல்வியை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இதோட இது. அதாவது அப் டு 30% வரைக்கும் வளர்ச்சி இருக்கணும். அதாவது 2020க்குள்ளே அப் டு 30% அளவுக்கு வந்து வளர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் இந்த ருஷாவோட நோக்கம் அப்படி சொல்லலாம். இது சம்மந்தமாக என்ன நடப்பு நிகழ்வு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேயும் 2 நடப்பு நிகழ்வு வந்து வந்துச்சு. என்ன அப்படின்னா புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வந்து 100% ஃபண்டு வந்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து கேரளாவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கும் இது வந்து எலிஜிபிளாக இருக்குது, இந்த ருஷா திட்டத்தின் எலிஜிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 நடப்பு நிகழ்வு வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து நடந்திருக்குது. ஸோ இது வந்து உயர்கல்வியோட தரத்தை உயர்த்துறதுக்காக மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு பணின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு ஃபண்டு கொடுப்பாங்க. அதுதான் இதோட முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எந்த அமைச்சகத்தின் கீழே இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், MHRD, அது இதன் கீழே வந்து இயங்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து முத்ராவின் விரிவாக்கம். ஸோ முத்ராவின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முத்ரா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. ஸோ மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்டு ரீஃபினான்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் முத்ராவோட ஒரு விரிவாக்கம் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா. இந்த முத்ரா அப்படிங்கிறது ஒரு யோஜனா கீழே வரும். ஸோ யோஜனாவும் கரண்ட் அஃபேரில் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ யோஜனாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2015 ஏப்ரல் 8 இந்த முத்ரா யோஜனா வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2015 ஏப்ரல் 8 வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து இதை வந்து இன்னொரு பேர்லையும் சொல்லுவாங்க, PMMY. ஓகேங்களா. PMMY அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிறு குறு தொழில் செய்வாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 10 லட்சம் வரைக்கும் லோன் தர்றதான் இந்த முத்ராவோட வேலை அப்படின்னு சொல்லலாம். முத்ரா அப்படிங்கிறது ஒரு வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. 10 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து கடன் கொடுப்பாங்க. அது வந்து ஒரு 3 திட்டங்களாக வந்து பிரிச்சுருக்காங்க. சிசு திட்டம், தருண் திட்டம், கிஷோர் திட்டம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து ஒரு அமௌண்ட் 10 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து லோன் கொடுக்குறாங்க. இதோட முதல் கிளை, அதாவது முத்ரா வங்கியோட முதல் கிளையை வந்து பிரதமர் நரேந்திர மோடி 2015 டெல்லியில் வந்து தொடங்கி வச்சாங்க. ஸோ டெல்லியில் வந்து தொடங்கி வச்சாங்க. ஓகேங்களா. இந்த சிசு அப்படிங்கிற திட்டத்தின் கீழே அப் டு 50,000 வரைக்கும், அதாவது 50,000 வரைக்கும் லோன் வந்து கொடுப்பாங்க இந்த சிசு அப்படிங்கிற திட்டத்தின் கீழே. கிஷோர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே 50,000லேருந்து 5 லட்சம் வரைக்கும் இவங்க வந்து கொடுப்பாங்க, அதாவது லோன் கொடுப்பாங்க. அடுத்து தருண் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. ஸோ மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான தொகை வந்து எவ்வளோ அப்படின்னா 10 லட்சம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து விண்வெளியில் முதலில் நுழைந்த மனிதர் யார்? ஸோ விண்வெளியில் முதலில் நுழைந்த மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரி ககாரின். ஸோ யூரி ககாரின் தான் விண்வெளியில் முதலில் நுழைந்த மனிதர் அப்படின்னு சொல்லலாம். இது கரண்ட் அஃபேர்ஸில் வராது, ஆனால் ஜிகேல இது வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஏப்ரல் 12. ஸோ ஓகேங்களா, சாரி ஏப்ரல் 12 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் வந்து கொண்டாடுறாங்க. ஓகேங்களா. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் டே வந்து கொண்டாடுறாங்க ஏப்ரல் 12. ஏன் அந்த நாளில் வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 ஏப்ரல் 12 தான் இந்த விண்வெளியில் முதலாக நுழைந்த மனிதர் யூரி ககாரின். விண்வெளியில் முதலாக இவர் வந்து நுழைஞ்சார். எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 ஏப்ரல் 12. ஸோ நீங்கள் வந்து ஏப்ரல் 12 இதை பார்க்குறப்ப நீங்கள் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் வந்து படிச்சிங்க அப்படின்னா இதோட சேர்த்து இந்த விண்வெளியில் முதலில் நுழைந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்து தேசிய மருத்துவர்கள் தினம் டேஸ் அன்று கொண்டாடப்படுகிறது. ஸோ தேசிய மருத்துவர்கள் தினம் டேஸ் அன்று கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 அன்று இந்த தேசிய மருத்துவர்கள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது, நேஷனல் டாக்டர்ஸ் டே. ஸோ இது வந்து 1991 கொண்டாடப்பட்டு வருகிறது இந்தியாவில். என்ன காரணத்துக்காக இந்த டே வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் ரெண்டாவது முறையாக வந்து சிஎம்
பதவி வகித்த டாக்டர் பிதான் சந்திர ராய், ஓகேங்களா, மேற்கு வங்காளத்தின் 2வது சிஎம் டாக்டர் பிதான் சந்திர ராயோட நினைவாகத்தான் இந்த தேசிய மருத்துவர்கள் தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. அவரோட பிறந்த தினத்தில், அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி வந்து பிறந்திருக்கிறாரு. ஸோ அந்த டேட்டில் வந்து இவர் வந்து அவரோட பிறந்த நாளை கொண்டாடுற வகையில் இந்த தேசிய மருத்துவர்கள் தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. இவர் பிறந்த தினமும் ஜூலை 1 தான், இறந்த தினமும் ஜூலை 1 தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாரத ரத்னா விருது வந்து இவர் வந்து 1961 வாங்கிக்கிறாரு, இந்த டாக்டர் பிதான் சந்திர ராய், ஓகேங்களா. ஸோ தேசிய மருத்துவர்கள் தினம் படிக்கிறப்ப இது எல்லாமே படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்து, எந்த ஆண்டு ஆந்திரா உயர்நீதிமன்றம் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் என்று பெயர் மாற்றப்பட்டது? ஸோ எந்த ஆண்டு ஆந்திரா உயர்நீதிமன்றம் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் என்று பெயர் மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014. ஸோ 2014 ஆந்திரா உயர்நீதிமன்றம் வந்து ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றப்பட்டிருக்குது. ஸோ இது சம்மந்தமாக இப்போ நம்ம நடந்த நடப்பு நிகழ்வுகளோட பார்த்துக்கலாம். ஸோ ஆந்திராவில் அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு உயர்நீதிமன்றம் வந்து அமைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னால் வந்து ரெண்டு மாநிலத்துக்கும் ஒரே உயர்நீதிமன்றம், அதாவது ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் இருந்துச்சு. இப்போ வந்து அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பிரிச்சுட்டாங்க. அது வந்து ஜனவரி 1 தனியான உயர்நீதிமன்றமாக செயல்படும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 2019 ஜனவரி 1 செயல்படும். அதோட தலைமை நீதிபதியாக யார் செயல்படுவாங்க அப்படின்னா ரமேஷ் ரங்கநாதன் வந்து செயல்படுவாங்க. பிரதமர் நரேந்திர மோடி ஒற்றுமைக்கான ஓட்டத்தை கொடியசைத்து டேஸின் பிறந்தநாளை ஒட்டி துவங்கி வைத்தார். ஸோ பிரதமர் நரேந்திர மோடி ஒற்றுமைக்கான ஓட்டத்தை கொடி அசைத்து டேஸின் பிறந்தநாளை ஒட்டி துவங்கி வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல். ஸோ சர்தார் வல்லபாய் படேலோட பிறந்த தினத்தில் தான் இவர் வந்து இந்த ஒற்றுமைக்கான ஓட்டம், அதாவது யூனிட்டி ஆஃப் ரன் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஒற்றுமைக்கான ஓட்டத்தை வந்து இவர் வந்து தொடங்கி வச்சார். இது வந்து மாரத்தான் ஓட்டம். அவரோட பிறந்தநாள் அக்டோபர் 31, ஓகேங்களா. அவரோட பிறந்தநாள் வந்து அக்டோபர் 31. ஸோ அந்த தினத்தில் தான் இந்த ஒற்றுமைக்கான ஓட்டத்தை வந்து இவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. 143வது பிறந்த தினத்தை வந்து இந்த முன்னிட்டு இந்த ஒற்றுமை ஓட்டத்தை வந்து தொடங்கி வச்சார். ஸோ இந்த மிகப்பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றுமைக்கான சிலை. ஸோ அது சம்மந்தமாக ஆல்ரெடி கேள்விகள் கேட்டதுனால ஸோ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றுமைக்கான ஓட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2018 எந்த நாடு அதிகபட்ச தங்கங்களை குவித்தது? ஸோ 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2018 எந்த நாடு அதிகபட்ச தங்கங்களை குவித்தது? ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா. ஸோ சீனா நாடு தான் அதிகபட்சமாக தங்கங்கள் வந்து குவிச்சிருக்குது. ஸோ அதுக்கு தான் அதிகபட்சமாகவும் பதக்கங்களையும் குவிச்சது அப்படின்னு சொல்லலாம். சீனா வந்து எவ்வளவு பதக்கங்கள் வாங்கிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 289 பதக்கங்கள் வந்து வாங்கிடுச்சு. 289 பதக்கங்கள் வாங்கிடுச்சு. அதில் 132 தங்கம், ஓகேங்களா, 132 தங்கம், 92 சில்வர், 65 பிரான்ஸ். ஸோ இவ்வளோ மெடல்ஸ் வந்து சீனா வந்து வாங்கியிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னா மொத்தமாக 69 பதக்கங்கள் வந்து வாங்கினாங்க. அதில் இந்தியா வந்து 15 தங்கம். ஸோ 69 பதக்கங்களில் 15 தங்கமும் 24 சில்வரும் 30 பிரான்ஸும் வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டியை வந்து படிக்கணும் அப்படின்னா A to Z எல்லாமே வந்து நம்ம வந்து படிச்சிடணும். ஸோ இந்தியா சார்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து படிச்சிடணும், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 18வது ஆசிய விளையாட்டை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இது வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் நடந்துச்சு, ஓகேங்களா. இந்தோனேஷியாவில் 2 நகரத்தில் வந்து நடந்துச்சு. ஒன்று ஜகார்த்தா, இன்னொன்று வந்து பாலமெக். இந்த 2 நகரத்துலையும் இந்த 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வந்து நடந்துச்சு. இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 தொடங்கினாங்க. ஸோ 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டி ஆகஸ்ட் 18 வந்து தொடங்கினாங்க. செப்டம்பர் 2 வரைக்கும் வந்து இந்த போட்டி வந்து நடந்துச்சு. இந்த போட்டியோட தொடக்க விழாவில் யார் நம்ம இந்தியா சார்பில் தேசிய கொடி ஏந்தி சென்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா, ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா வந்து இந்த தொடக்க விழாவில் தேசிய கொடியை வந்து ஏந்தி சென்றாங்க. இதுவே முடிவு விழாவில் வந்து யார் தேசிய கொடி ஏந்தி சென்றாங்க அப்படின்னா ராணி ராம்பால், மகளிர் அணி ஹாக்கி கேப்டன் வந்து ராணி ராம்பால் வந்து இந்த தேசிய கொடி வந்து ஏந்தி சென்றாங்க. இந்த 18வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் எத்தனை நாடுகள் மொத்தம் பங்கேற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 நாடுகள் வந்து பங்கேற்றுச்சு. ஸோ 45 நாடுகள் வந்து பங்கேற்றுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டி முதலாக எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில். ஸோ ஆசிய விளையாட்டுப் போட்டி முதலாக நம்ம இந்தியாவில் டெல்லியில் 1951 வந்து நடந்துச்சு. ஸோ ஆசிய விளையாட்டுப் போட்டி முதலாக டெல்லியில் 1951 வந்து நடந்துச்சு. இதுக்கு முன்னால், அதாவது இப்போ 18வது நம்ம வந்து பார்க்குறோம். இதுவே 17வது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுவும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து 19வது எங்கே நடக்க போகுது அதுவும் தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. 17வது எங்கே நடந்துச்சு அப்படின்னா சவுத் கொரியாவில் இன்ச்சோன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்குது. ஸோ 17வது ஆசிய விளையாட்டுப் போட்டி வந்து சவுத் கொரியாவில் இன்ச்சேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்குது. 19வது ஏஷியன் கேம்ஸ். ஸோ 19வது ஏஷியன் கேம்ஸ் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா சைனாவில் நடக்க போகுது 2022.
2022 சைனாவில் நடக்க போகுது. இது வந்து 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சைனாவில் காங்சு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடக்க போகுது. இந்த 18வது ஆசிய விளையாட்டு போட்டியில் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர், ஸோ ஓகேங்களா, மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் விருது வந்து யார் வாங்கினாங்க அப்படின்னா ரிகாகோ ஐகி ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு நீச்சல் வீராங்கனை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து 4வது பிம்ஸ்டெக் 2017 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ 4வது பிம்ஸ்டெக் 2017 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இது வந்து கொஸ்டின் வந்து தப்பாக கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா 4வது பிம்ஸ்டெக் 2018, ஓகேங்களா, 2017 நடந்துச்சு. ஸோ இது வந்து ஆகஸ்ட் மாதம் கரண்ட் அவர் தான். ஓகேங்களா? ஆகஸ்ட்டில் இந்த மாநாடு வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேபாளத்தில் நடந்துச்சு. ஸோ 4வது பிம்ஸ்டெக் மாநாடு வந்து நேபாளத்தில் நடந்துச்சு. ஸோ இந்த பிம்ஸ்டெக் அப்படின்னா என்ன அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஓகேங்களா? பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டோரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இந்த பிம்ஸ்டெக் மாநாட்டோட தீம், ஸோ இப்போ பிம்ஸ்டெக் மாநாட்டை எடுத்திங்கன்னா அதுக்கு தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் எ பீஸ்ஃபுல் prosperous and sustainable Bay of Bengal region. Towards a peaceful, prosperous and sustainable Bay of Bengal region. இதுதான் இந்த பிம்ஸ்டெக்கோட தீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிம்ஸ்டெக் பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு 7 நாடுகள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த பிம்ஸ்டெக் இது வந்து சம்மிட் கேட்டுருக்காங்க. இது வந்து 4வது சம்மிட். அப்போ ஃபஸ்ட்டு சம்மிட் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் நடந்துச்சு. ஸோ தாய்லாந்தில் 1997 வந்து நடந்துக்குது. 2வது சம்மிட் வந்து இந்தியாவில் நடந்துச்சு 2008. 3வது சம்மிட் வந்து 2014 மியான்மரில் நடந்துச்சு. ஸோ 4வது சம்மிட் தான் இந்த காத்மண்டு, அதாவது நேபாளத்தில் உள்ள காத்மண்டுலேருந்து நடந்திருக்குது. பிம்ஸ்டெக் வந்து தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டுறவுக்கான முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப பொருளாதார கூட்டுறவுக்கான முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிம்ஸ்டெக்கில் எத்தனை நாடுகள் உறுப்பு நாடுகள் அப்படின்னா 7 நாடுகள். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா, மியான்மர், தாய்லாந்து. ஸோ இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா, மியான்மர், தாய்லாந்து. இதோட தலைமைச் செயலகம், ஸோ நிரந்தர தலைமைச் செயலகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா டாக்கா, வங்காளதேஷில் டாக்காவில் வந்து இந்த தலைமைச் செயலகம் வந்து இருக்குது. தலைமை பொறுப்பு வந்து ஒவ்வொரு டைமும் மாறும். ஓகேங்களா? அடுத்ததாக இப்போ வந்து தலைமை பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இலங்கைகிட்ட இருக்குது. தலைமை பொறுப்பு வந்து இலங்கைகிட்ட இருக்குது. இந்த பிம்ஸ்டெக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 1997 வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. இதோட தலைமை பொறுப்பு இப்போ இலங்கைகிட்ட இருக்குது. தலைமை வகிப்பும் பொறுப்பு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மாறும். ஸோ பிம்ஸ்டெக் இருக்கு இல்லையா, அதில் இந்தியா, நேபாளம், பங்களாதேஷ் இருக்குல்ல, இதில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் மாறிக்கிட்டே வரும் தலைமை பொறுப்பு வந்து. ஓகேங்களா? இந்தியா தொடங்கிய முதல் தேசிய சுகாதார சேவை பதிவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்தியா தொடங்கிய முதல் தேசிய சுகாதார சேவை பதிவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NHRS, அதாவது நேஷ்னல் ஹெல்த் ரிசோர்ஸ் ரிப்போஸ்ட்ரி. இதுதான் இந்தியா தொடங்கிய முதல் தேசிய சுகாதார சேவை பதிவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, எந்த மென்பொருள் நிறுவனம் ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்துடன் பங்குதாரர் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது? ஸோ எந்த மென்பொருள் நிறுவனம் ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்துடன் பங்குதாரர் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது? ஸோ எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தான் இந்த ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தோட பங்குதாரர் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து பண்ணுறதா அறிவிக்கப்பட்டிருக்குது. இது வந்து 2017 இவங்க வந்து அறிவிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு சில கேள்விகள் இந்த மாதிரி தான், அதாவது 2017 கேட்பாங்க, ஒரு சில கேள்வி வந்து 2010 கேட்பாங்க, ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து, டோடோ டேஸ் விலங்கு. ஸோ டோடோ அப்படிங்கிறது டேஸ் விலங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோடோ அப்படிங்கிறது ஒரு அழிந்து போன விலங்கு. ஓகேங்களா? டோடோ அப்படிங்கிறது ஒரு அழிந்து போன விலங்கு. ஸோ இது வந்து புறா குடும்பத்தை சார்ந்தது. ஸோ டோடோ அப்படிங்கிறது ஒரு புறா குடும்பத்தை சார்ந்தது. மே மாதம் வந்து இது சம்மந்தமாக ஒரு நடப்பு நிகழ்வு வந்துச்சு. என்ன அப்படின்னா நியூசிலாந்தில் இந்த டோடோ சம்மந்தமாக ஒரு புதைப்படிவ பொருள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. டோடோவோட ஒரு புதைப்படிவ பொருள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக வந்து மே 2018 வந்து ஒரு கரண்ட் அஃபேர் வந்துருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஈஸியாக வந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த டோடோ அப்படிங்கிறது 400 ஆண்டுக்கு முன்னாலே வந்து அழிஞ்சு போச்சு. டோடோ அப்படிங்கிறது 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அழிஞ்சு போச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு வான்கோழி சைஸ்க்கு வந்து இது வந்து இருக்கும். இது வந்து எங்கே வாழ்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் தீவில் வாழ்ந்த ஒரு பறவை இனம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதால் பறக்க முடியாது. ஓகேங்களா? மொரிஷியஸ் நாட்டில் வாழ்ந்த ஒரு பறவை இனம், இதால் பறக்க முடியாது. கீழ்கண்டவர்களுள் அக்டோபர் 2010
மத்திய அரசு நியமித்த ஜம்மு காஷ்மீர் மாநில விவகாரங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கான நிபுணர் குழுவின் அங்கமாக இல்லாதவர் யார்? ஸோ கீழ்கண்டவர்களுள் அக்டோபர் 2010 மத்திய அரசு நியமித்த ஜம்மு காஷ்மீர் மாநில விவகாரங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கான நிபுணர் குழுவின் அங்கமாக இல்லாதவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி மிஸ்ரா. இவர் தான் இந்த பேச்சுவார்த்தைக்கான அங்கமாக இல்லாதவராக இருப்பார். மற்ற 3 பேருமே, அதாவது மொத்தமே 3 பேர் தான் இதுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த 3 பேர் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திலீப் பட்கான்கர், ராதாகுமார், எம்எம் அன்சாரி. இந்த 3 பேர் கொண்ட குழு தான் இந்த 2010 மத்திய அரசு நியமித்த ஒரு விவகாரங்கள், மாநில விவகாரங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைக்குன்னா ஒரு நிபுணர் குழு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதாவது நம்ம வந்து போடவே கூடாது, எக்ஸாம்ஸில் வந்து இது வந்து தெரியவே கூடாது அப்படிங்கிற மெத்தடில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு சில கொஸ்டின் இப்போ 10-15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.